இந்த கம்பெனி நட்ராஜ் அண்ட் அப்சரா ரைவல் பிராண்டுன்னு நம்ம எல்லாரையும் நம்ப வச்சிட்டாங்க. ரெண்டும் ஒரே கம்பெனியோட பென்சில்ஸ்ன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதுதான் அவங்களோட ஜீனியஸ் மார்க்கெட்டிங் பிளான். நீங்கள் ஸ்கூலில் நட்ராஜ் பென்சில் பெஸ்ட்டா இல்லை அப்சரா பென்சில் பெஸ்ட்டான்னு கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பீங்க. 1958 3 ஃப்ரெண்ட்ஸு ஜெர்மனிக்கு போய் பென்சில் மேக்கிங்கை பற்றி கற்றுக்கிட்டு அவங்க திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது தான் இந்த ஜீனியஸ் மார்க்கெட்டிங் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஹிந்துஸ்தான் பென்சில்ஸ் அப்படின்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதில் 2 பிராண்ட்ஸை உருவாக்குனாங்க. நட்ராஜ் பீப்புள்ஸோட பென்சிலாக இருந்துச்சு. ஒரு சின்ன பெட்டி கடையில் இருந்து எல்லா கடையிலும் கிடைக்கிற மாதிரி நட்ராஜ் இருந்துச்சு. அப்சரா ஒரு ப்ரீமியம் சாய்ஸ் பென்சிலாக இருந்துச்சு. 5 எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் நீட் ஹேண்ட் ரைட்டிங். சேம் ஃபேக்ட்ரி, சேம் மிஷின்ஸ், பட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜிங். அதுக்கப்புறம் நடந்தது தான் இன்க்ரெடிபிளான விஷயம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 8.5 மில்லியன் பென்சில்ஸை தயாரிக்கிறாங்க. இந்த இந்துஸ்தான் பென்சில்ஸ் இந்தியாவோட 45% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஓவர் 50 கண்ட்ரீஸ்க்கு இவங்க பென்சில்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சாதாரண பெட்டி கடையிலேருந்து பெரிய ஸ்டேஷனரி ஸ்டோர்ஸ் வரைக்கும் இவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க. காஷ்மீரில் இருக்க புல்வாமான்ற வில்லேஜை அங்கே லோக்கல்ஸ் எல்லாம் பென்சில் வில்லேஜ்னு தான் கூப்பிடுவாங்க. அங்கே 250 வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கம்பெனிக்கு வுட் ஸ்லேட்ஸ் பண்ணுறது தான் அவங்க வேலையாகவே வச்சுருக்காங்க. அவங்க ஜீனியஸ் மேனுஃபேக்சரிங் இல்லை, மார்க்கெட்டிங் தான். அதனால தான்